அன்பு வணக்கம். மாணிக்கம் மலேசிய நம்பிக்கை கட்சியின் தேசிய தலைவர் இன்று 3ஆம் தேதி 9வது மாதம் 2025. இப்போ காலை மணி பார்த்தீங்கன்னா 9:30. சரி, இது நான் பேச வேணாம்னு தான் நினச்சேன். சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, விடுங்க நான் எப்படியே போட்டோம் அப்படி இப்படின்னு. ஆனால் இருந்தாலும் நம்ம விட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி தான் நடக்குது. ஒரு 2 மணிக்கு ஒரு காணொலி போட்டிருப்பேன். அதாவது என்னென்னா, இந்த பையனுங்க வந்து காட்டு வாசிங்க மாரி நடனம் ஆடுறது. தண்ணீர் பந்தல், அது கண்டிப்பாக தெரியும். தண்ணீர் பந்தல் வந்து நம்ம ஏதோ ஒரு கோயில் விஷயம் இல்லை, ரதம் இல்லை, ஏதாவது காவடி ஊர்வலம் படியாக இருக்கணும். அதுக்கு தான் தண்ணீர் பந்தல். அதில் அருவருப்பாக உடைகளை போட்டுட்டு ஆடுறதை பார்த்து ரொம்ப நம்மளுக்கு அசிங்கமாக இருந்துச்சு, அவமானமாக இருந்துச்சு. அதை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் அவனுக்கு சின்ன பையனுங்க. இப்போ இன்றைக்கி நான் கொண்டு வர போகிற காணொலி என்ன பார்த்தா, இப்போ தான் எனக்கு அந்த செய்தியெல்லாம் பார்த்தேன். அதில் கொம்மையனுங்களை கொஞ்சம் படித்தா, இப்போ அந்த ஒருத்தர் செய்கிற தவறுனால கூடிய சீக்கிரம் வந்து எல்லா ஆலயத்துக்கும் பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் ஒரு சம்மந்தப்பட்டவர் வந்து எனக்கு நம்ம இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் தான் எனக்கு அனுப்பியிருந்தார். என்ன சொன்னார்னா, ஏற்கனவே நம்ம கோயில்களை வந்து மற்ற இனம் வந்து கோயில் ஹராமே, லைசன்ஸ் இல்லாத கோயிலை உடைக்கணும், எடுக்கணும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவங்க பண்ணுறதுல இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லா கோயிலையும் கை வைக்க போகிறானுங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும் சொன்னார். என்னென்னு பார்த்தா இந்த காணொலிக்கு பாருங்கள். கோயில் திருவிழாவில் வானத்தை நோக்கி சுட்ட ஆடவருக்கு 3 நாள்கள் தடுப்பு காவல். ஸ்லாங்கூர் பெஸ்தாரி ஜெயாவில் உள்ள புக்கிட் பாடோங் தோட்ட கோயிலில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடந்த ஆண்டு திருவிழாவின் போது வானத்தை நோக்கி ஓர் ஆடவர் துப்பாக்கியால் பலமுறை சுட்ட காணொளி வைரலானதை தொடர்ந்து அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டார். இந்த திடுக்கிடும் நிகழ்வு சமூக ஊடகங்களில் வைரலான காணொளி மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. பலர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி வந்ததை அடுத்து நேற்று திங்கட்கிழமை இரவு 8 மணி அளவில் ஸ்லாங்கூர் போலீசின் குற்றப்பிரிவு D9 மற்றும் கொலாஸ்லாங்கூர் போலீஸ் பட்டலிங் ஜெயாவில் அந்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்தது. ஓகே, இது தமிழில் பார்த்தீங்க, தமிழ் செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ மலாய் மொழியில் எஸ்ட்ரோ அவானியில் வெளியான தகவலையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த செய்தி தான் எனக்கு காலைல அனுப்பியிருந்தாங்க. பார்த்தோன்னா உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா நம்ம மதம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழன், முதல் குடி தமிழன் அப்படின்னு சொல்லி தமிழுக்கும் சரி தமிழ் மொழிக்கும் சரி ஒரு பேர் இருக்குது, மரியாதையும் இருக்குது. அதுக்கப்புறம் மதம்னு பார்த்தாலும் இந்து மதம் தான் முதன்மையான மதம், பழமையான மதம் அப்படின்ற ஒரு பேரும் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்டில் இன ரீதியாக நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கோயில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இப்போ கோயிலை உடைக்கிறாங்க. கோயிலை உடைக்கிறப்ப நம்ம மதத்தை சேர்ந்தவங்க போய்ட்டு அதை தற்காத்துக்கு பேசுகிறாங்க. ஆனால் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை தாக்கி பேசுகிறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நம்ம இப்போ மற்ற மதத்தை பற்றி பேசுவோம்னா நம்ம மதத்தை பற்றி பேசுவோம், நம்ம மதத்தில் உள்ள குறைகளை பற்றி பேசுவோம், தவறுகளை பற்றி பேசுவோம், எப்படி திருத்த போகிறோன்னு. ஓகேயா? அப்போ அந்த கோயிலை உடைக்கிறப்ப நம்ம போராடி என்ன இருக்குது, ஏன் என்ன இருக்குன்னா, இந்தமாரி ஒரு சிலர் செய்கிற தவறுனால ஒட்டுமொத்த கோயிலுக்கும் பிரச்சனை, ஒட்டுமொத்த கோயிலை வழி நடத்துகிறவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த கோயில் ஆலயத்தோட இதெல்லாம் வந்து சேகரிக்க போகிறாங்க, விசாரிக்க போகிறாங்கன்னு. ஏன்னு கேட்டால், இவர் ஒருத்தர் பிஸ்தோல் எடுத்து சொல்கிற அளவுக்கு இப்படி செய்கிறாருன்னா, கோயிலில் கேங்ஸ்டர்ஸ் வச்சு கோயிலை நடத்துகிறாங்களா, இல்லை கோயிலில் தான் கேங்ஸ்டரிசமை உருவாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அந்த சம்மந்தப்பட்டவர் என்கிட்ட பேசியிருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து சில விஷயம் தெரியும். அதனால் வந்துட்டு என்கிட்ட வந்து அவர் அந்த விஷயத்தை பரிமாறி என் மூலிமா அந்த தகவலை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. ஓகேயா? இப்போ நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து மாறி திருந்தி, அதாவது என்னென்னா நல்ல வழிக்கு போகணும்னு சொல்லி கோயில் ஆலயத்தெல்லாம் வச்சு வழி நடத்துகிறாங்க. அது கேங்ஸ்டர்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஒரு சில செய்கிற தவறுனால எல்லா கோயிலுக்கும் பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொமையனை படிங்க, இப்போ வர இந்த கொமையனை படிங்க, என்னன்னு போட்டிருக்குன்னா, ஒருத்தர் கேட்டிருக்க பாருங்க, கோயிலுக்கு அட கிராண்டா. இப்போ அந்த சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு வந்து கிராண்ட் இருக்கா இல்லையா, சரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு இப்போ நோண்ட போகிறாங்க. இல்லையா, கோயில் ஏடு முடிச்சு. அப்போ அந்த கோயில் பிரச்சனையா? அடுத்த கொமையனை படிங்க, இது என்ன கோயிலா இல்லை ஷூட்டிங் ரேஞ்சா? இதுவும் நமக்கு ஒரு அவமானமான ஒரு கேள்வி தான். அப்போ வழிபடுற இடமா இல்லை நம்ம போய்ட்டு சுட்டு பழகிற இடமா அப்படின்னு. ஓகே, அப்புறம் இன்னொரு கொமையன், இந்த கொமையனை படிங்க, பங்கானாஸ்தங்க மும்பியா அப்படின்னா தீவிரவாதிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் செஞ்சு தவறுனால. ஓகேயா? இன்னும் ஒரு இந்த கொமையனை படிங்க, கரிலா தமிழீழம். உடனே வந்து நம்மளை வந்து தமிழீழத்தோட வச்சு நம்மளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் இன்னும் இந்த இது கோயிலோட கிராண்ட் கத்தா, இப்படியே தான். இப்போ இந்தமாரி போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும், எல்லா கோயிலையும் வந்து இப்போ கை வச்சு நோண்ட போகிறாங்க. அப்போ நல்லபடியாக வழிபாடு செஞ்சுட்டு வர இதெல்லாம் கூட இப்போ எல்லாம் பிரச்சனையாக போகுது.
ஸோ அந்த அண்ணனுக்கு வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு 55 வயசு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய மனுஷன். பெரியவங்க நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா அடுத்து வளர்ந்து வர இளைஞர்கள், இப்போ உங்கள் இடத்துல உள்ள இளைஞர்களை பார்த்து எப்படி வருவாங்க? உங்களை பார்த்து தானே வருவாங்க. அப்போ நம்ம ஆலயத்தோட அந்த ஒரு சிறப்பு எப்படி போகும்? சிறப்பாக போகுமா? இல்லை, இது மேலே வந்து எல்லாமே வந்து தலைகீழியாக போகும். கோயிலில் சுட்டு இப்படி பழகலாம், நடனம் ஆடலாம், எப்படியோ போகும். அதாவது மதத்தோட அந்த ஒரு அருமை பெருமையை வந்து பாழாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோடய வயசுக்கு உங்களுக்கெல்லாம் நான் அறிவுரை சொல்லணுமா என்னென்னு தெரியல. ஆனால் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் அந்த வழி தெரியாதுண்ணே, எனக்கெல்லாம் அந்த வழி ரொம்ப இருக்குண்ணே. நம்ம மதத்துக்காக மட்டம் தட்டி பேசுகிறப்ப நல்லா போராடினது நிறையா, மூச்சு பாலாயில் ஓடி போய் ரிப்போர்ட் பண்ணது நிறையா. உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். நான் செஞ்ச விஷயத்த நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. வெட்டியாக பேசுகிற சில வெட்டி பயல்களும் செஞ்சுருக்க மாட்டானுங்க, சரியா? அப்புறம் அவனுங்களை நான் கேட்குற கேள்வி அவனுங்க என் மேலே ரிப்போர்ட் பண்ணி அதுக்கும் நான் இங்கே புக்கிடமான வரைக்கும் போயிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு ஓடி இருக்கேனே. அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். எவ்வளோ வேலையை விட்டுருவேன்னா, எவ்வளோ பணத்தை விரயம் செஞ்ச இதுக்குன்னு. அப்போ நீங்கள் இன்னும் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் எல்லா கோயிலும் கையை வச்சு எந்தெந்த கோயிலுக்கு கிராண்ட் இல்லை, எந்தெந்த கோயிலுக்கு முறையான பதிவுன்னு சொல்லி எல்லா கோயிலும் எடுக்க போகிறானுங்களாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் செஞ்சு தவறுனால கோயிலில் தான் கேங்ஸ்டர்ஸ் உருவாகிறாங்க. முக்காசி கேங்ஸ்டர் எல்லாம் கோயிலில் தான் போய்ட்டு இந்தமாரி மறைஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது வந்து இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்கள். சரி, இந்த கொமெண்ட் படிங்க. இந்து சங்கம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஒருத்தர் கேட்டுக்கிற இந்து சங்கம் இன்னும் உயிரோடு இருக்கா, அப்புறம் இந்து சங்கம் இன்னும் இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த காணொலியை இந்து சங்கத்து தலைவர் யாருன்னு தெரியல. முன்ன மோகன் ஷான் இருந்தார். மோகன் ஷானுக்கு நல்லா மணிமாற மாணிக்கம்ன்ற பேரை சொன்னாலே தெரியும். அவர் எப்படி கேட்டிருக்கேன், என்ன மாரி கேட்டிருக்கேன், நாரதனமாக கேட்டிருக்கேன்றது தெரியும். அதெல்லாம் வெளியும் ஆக்கியிருக்கேன், சரி. ஆனால் இப்போ வந்து யார் தலைவர்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அதெல்லாம் கருதுறதே இல்லை. இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்க அப்படின்றனால கருதுறது இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து எனக்கு யாரையும் அவங்களாம் கூப்பிட்டு ஏசுறதுக்கு எனக்கு மனசு வரல. முடிஞ்சால் சேர்ந்து யோசித்து சில விதிமுறைகள் சட்டத்திட்டத்தை நம்ம உருவாக்கும். நம்ம மதத்தை தற்காத்துக்க, அருமை பெருமைகளை தற்காத்துக்க சில பேர்னால நம்ம மதம் வீணாயிடக்கூடாதுக்காக நான் முன் வரேன். என்னத்துக்கு முன் வரேன்னா, இந்து சங்கம் தலைவர் யாருன்னு தெரியல. முடிஞ்சால் என்னை அழைங்க, இல்லைன்னா உங்கள் நம்பரை அனுப்புங்க. என்ன விதிமுறைகளை கொண்டு வரலாம் நம்ம கலந்து பேசுவோம். நம்ம மதத்தோட சிறப்பை பாதுகாக்க, சரியா? பாருங்க, நல்லபடியாக நான் சொல்கிறேன். இது மோகன் ஷான் தான் ஒன்றும் தலைவராக தான் பிரச்சனை, எனக்கு அழைக்கலாம். நம்ம நல்லபடியாக பேசி ஒரு முடிவை எடுத்து ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரும் நம்ம மதத்துக்காக. இது நல்லபடியாக நான் செஞ்சு நல்லபடியாக சொல்கிறேன். அப்படியும் வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பார்த்துட்டு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா அடுத்தது நான் யாரையும் கேட்க மாட்டேன். பழைய குருடி கதவு தடின்ற மாதிரி திரும்ப என் வாயை திறந்து என்னோட சிறப்பான வார்த்தைகளில் தான் பழையபடி நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன், சரியா? கண்டிப்பாக அந்த காணொலியை மக்களுக்கும் பகிருங்க, இந்து சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் பகிருங்க. நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்டேருந்து அழைப்பு வரத்துக்கு. நன்றி, வணக்கம்.